வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற கெஸ்ட் வந்து ஒரு எவர் கிரீன் ஹீரோயின். இவங்க வந்து 80ஸ்ல எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்களோ, எவ்வளோ பப்ளியாக இருந்தாங்களோ, எவ்வளோ சாமிங்காக இருந்தாங்களோ, அதே சாமோட இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள திரையில் பார்க்கும்போது அது அந்த அவுட்லுக்கில் மட்டும் இல்லைங்க, அவங்க நடிப்பில் கூட சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லைங்க, சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிறந்த கூட நடிகன்னா இவங்க தாங்க சொல்லணும். எஸ், இன்னைக்கு ஆக்ட்ரஸ் நளினி அவர்களை தான் நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், நீங்கள் ஹீரோயினாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ காலையில் நீங்கள் எழுந்துக்கிறது எப்போ, நீங்கள் எப்போ தூங்குறதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அவ்வளோ பிஸியாக இருக்கும் போது உங்களை எப்படி அவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிட்டீங்க? இல்லை, ஆக்டிவாக வச்சுக்கிட்டது வந்து எங்கள் அம்மா தான். என்ன ஏன்னா நான் இன்றைக்கி என்ன ஷூட்டிங் போகிறேன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஃபுல்லாக எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் இது தெலுங்கு படம், இது வந்து மலையாள படம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா சில சமயம் வந்து நான் வந்து டயலாக்ஸ் வராமல் வாயே எப்படி குளரும். ஏன்னா தமிழ் பேசுவேன், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இப்படி பேசுகிறதேனால எனக்கு அப்படியே குளரும். இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் உனக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு, பட் அதை தெளிவாக பேச ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னாங்க. அப்படி தான் எனக்கு 4 லாங்குவேஜஸும் வந்தது. இப்போ நான் எல்லா 4 லாங்குவேஜ்லையும் ஃப்ளூயண்ட்டாக இருப்பேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான் அந்த பிஸி என்னை வந்து டயர்டாக்க விடாமல் ரெடி ஆகிட்டே வச்சுருந்தாங்க. மேம், நீங்கள் வந்து நடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு படமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 days 1000 days அந்த மாதிரி ஓடிடும். முக்கால்வாசி படங்கள் வந்து ஒரே தேட்டர்லேயே வந்து நிறைய நாள் ஓடின படங்கள் இருக்குது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால எல்லாரோட அட்டென்ஷன் வந்து ஒரே படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆகுதுன்னா உடனே அடுத்த படமும் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் பீரியட் வந்து கோல்டன் பீரியட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இப்போ எங்களோட உயிருள்ள ஒரு உஷாவே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஓடிச்சு, இங்கே 2 வருஷம் ஓடிச்சு, தெலுங்குல டப் பண்ணி 2 வருஷமாக ஓடிச்சு. இன்றைக்கும் எனக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பிரேமசாகரம், நளினி, உஷா தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த க்ரேஸ் வந்து இப்போ இல்லை. இப்போ ஃப்ரைடே சொல்கிறீங்க, சாட்டர்டே சண்டே 3 நாள் கூட ஓடுறதில்ல. ஃப்ரைடே ஒரு ஷோ போட்டாலே செகண்ட் ஷோ வந்து வேறு படம் போட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 86 வரைக்கும் தான் ஆக்ட் பண்ணேன். பட் 81லேருந்து 85 வரைக்கும் தான் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அந்த 4-5 வருஷத்துக்குள்ளே என்னோடய படங்கள் பார்த்திங்கன்னா 100 படங்கள் தாண்டியிருப்பேன் நான். ஸோ அந்த பிஸி வந்து இப்போ இல்லை. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஜோதிகா சிமரனோட நின்றுச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது. இப்போ வந்து அது சினிமா ஜாஸ்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா இல்லை வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா ஓவராக கம்ப்யூட்டரைஸ்டாக நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக தியேட்டருக்கு வரவங்களும் கம்மியாக ஆரம்பிச்சு மொபைல்லே படம் பார்த்துட்டு. ஓகே மேடம், நீங்கள் நடிக்கும்போது சொல்லுங்கள், அதாவது வந்து நீங்கள் ஒரு டாப் ஹீரோயினாக இருந்தீங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணணுன்ற அந்த டைமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இத்தனை படங்கள் வந்து ஒரே நாளில் 4 படங்கள் நடிக்கும் போது அந்த கேரக்டர் சூஸ் பண்ணுற அந்த டைமே உங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்களா? எனக்கு வந்து பாபி பார்த்துட்டு டிம்பிள் கபடியா மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டடாக எனக்கு உயிருள்ள ஒரு உஷாவே அதே மாதிரி கொஞ்சம் ரிசம்பிள் இருந்ததுனால ஸோ என்னுடைய ஆசை வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. பட் அதே மாதிரி விஜயம்மா பார்த்துட்டு நினைப்பேன், அப்பா சாமி படம் தான் பண்ணணும். ஏன்னா விஜயம்மா வந்து சாமின்னே சொல்லுவாங்க, கேர் விஜயம்மாவை. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறமா சாமி படம் ஏதாவது வந்தால் ஒத்துக்குமா அப்படின்னுவேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமி படம். விஜயம்மாக்கு அப்புறம் நான் தான்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சது எல்லாமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இல்லாமல் இருந்தது. நீங்கள் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் மூவிஸில் நடிச்சிருக்கீங்க. ஸோ பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கீங்க? ஐயோ, நான் வந்து கருமாரியம்மனோட தீவிர பக்தை. இன்றைக்கி என்னை வழிநடத்தி செல்கிறவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு அப்புறமா எனக்கு அம்மா தான். எனக்கு எல்லாமே அம்மா தான், எங்கள் கருமாரியம்மா தான் சொல்லுவேன். ஸோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த காலத்தில் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்கிறேனே, எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த டயட்னு சொல்கிறாங்க, டயட் கிடையாது. இந்த ஒரு 24/7 ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்புறமா அந்த க்ரீன் டீ மேட்ரு எதுவுமே இல்லை. நாங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு அதுவே எல்லாம் தானாக இழைச்சி இருக்கோம். பட் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பப்ளியாக இருப்போம். நானாக இருக்கட்டும், உர்வஷியாக இருக்கட்டும், விஜயசாந்தியாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு சவுத் இந்தியாவுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ தான் இந்த 0 சைஸ்ன்னு வந்துட்டு யாரை பார்த்தாலும் ஒன்றுமே சாப்பிடாம ஸ்டாவாகி கண்ணலில் வந்து ஒரு ஒளியே இல்லை, ஒரு எனர்ஜி இல்லை. நம்ம ஒரு இப்படிலாம் 100 வாட்டி நடித்தோன்னா ஒரு டைலாக்கு அவங்கன்றதுக்குள்ளே கண்ணு ரொம்ப சோகமாகிடுறாங்க, டயர்ட் ஆகிடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் பார்த்து நான் டயர்ட் ஆகிடுறேன். ஏன் இவ்வளோ உட்காந்துருக்காங்கன்னு கேட்டால் 3 hours ஜிம்ன்றாங்க, 4 hours ஒர்க் அவுட்டு, 2 hour வாக்கிங்கு. எப்போ தான் நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்னு தெரியல.
பட் அவங்க நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கமாக பார்ப்பாங்க, ஐயோ சீக்கிரமாக நான் வந்து அம்மா வேஷம் போடணும், உங்களை மாதிரி குண்டாகணும் அப்படின்னாங்க. என்ன சொன்னேன், இல்லை நீங்களாக இருங்க, உங்களுக்கு அளவான சாப்பாடு சாப்பிடுங்க, அழகாக நீங்கள் வந்து பாடி மெயின்டைன் பண்ணலாம். பட் பாவம் தான் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே. மேடம் நீங்கள் சொன்னீங்க அப்போ இருந்த ஹீரோயின்ஸ் எதை பற்றியும் கவலைப்படல, ஸோ அவங்க வந்து என்னவா இருந்தாங்களோ அதாவே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஹீரோயின் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்குறதுனால தெரியல, ரொம்ப டயட்டாக இருக்கணும், ரொம்ப ஒல்லியாக இருக்கணுன்றதுனால ஹீரோயின்ஸ் மாற்றிக்கிட்டாங்களா, இல்லை மக்கள் எதிர்பார்ப்புனால அது நடந்துச்சா, இல்லை ஹீரோயின்ஸே அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க? இதெல்லாம் வந்து நம்மளோட நினைப்பு தான். நம்ம வந்து இப்படி ஒல்லியாக இருந்தால் தான் அவங்க பார்ப்பாங்க, குண்டாக இருந்தால் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளா வந்து பண்ணின தப்பு தான் இதுன்னு சொல்லுவேன். அப்போது நாங்கள்லாம் வந்து அந்த சின்ன சின்ன காஸ்டியூம்ஸ் போட்டிருக்கோம், கச்சம்லாம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜடை பின்னி போட்டாலே ஹீரோயின்ஸ் நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போல்லாம் நாங்கள் பாவாடை தாவணி கட்டினாலே ஒரு மாதிரி பார்க்கவே லட்சணமாக இருப்போம். இப்போ எந்த ஹீரோயினுக்கு பாவாடை தாவணி கட்டினா நல்லா இருக்கு, நம்மளா பண்ணிக்கிறதா எல்லாமே, மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிற மாதிரி தான் இதெல்லாம். மேம் இப்போ கம்மிங் டு சீரியல்ஸ், இப்போ நீங்கள் சீரியல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஹீரோயின்ஸை பார்க்கும்போது திரையில் பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோமோ, சாங்ஸ்லாம் மிஸ் பண்ணுறோமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்காங்க? நான் வந்து 86 கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 14 இயர்ஸ் நடிக்காமையே இருந்தேன். பட் நான் வந்து மேக்ஸிமம் படங்கள் பார்க்குறது ரொம்ப குறைவு. அப்படி நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், வாணிஸ்ரீ அம்மா சிரஞ்சீவி சார் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை படம்னு நினைக்கிறேன், அது தெலுங்குல. பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, நம்ம வந்து ஃபீல்டை விட்டு வந்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுமே, ஒரு 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 அராஜகமான ஒரு மாமியார் வேஷம் பண்ணணுமே ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அப்போ எனக்கு வந்து இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு பண்ண அனுப்புறது, ஸோ இந்த வேலையிலே இருந்துச்சு, நம்ம எங்கே திருப்பிலாம் நடிக்க வர போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் கடவுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்து சீரியலை விட்டு, ஸோ மாமியார்னா நளினிமாக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னுட்டு தாங்கவே முடியாத மாதிரி எக்ஸ்ட்ராடரி மாமியார் வேஷம்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. பட் இப்போ என்னென்னா அந்த ஒரு அராஜகமான மாமியார்லாம் போயிட்டு காமெடி பண்ணணும்னு ஆசை வந்து இப்போ காமெடியில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எனக்கு எல்லாமே நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு அழகான ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க, ஒரு அன்பான அம்மாவும் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கீங்க, சின்ன திரை தலைவியாக இருக்கீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா, இல்லை திடீர்னு வந்த ஒரு வாய்ப்பா? இல்லை, நான் வந்து உண்மையிலேயே எங்களோட கலைஞர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். மேக்ஸிமம் ஒரு மாதிரி செட்டில் ஆயாச்சு என்னோடய லைஃப்பில். பட் நம்ம இன்றைக்கும் ஓடுறோம் பிஸியாக, பட் நிறைய கலைஞர்கள் பார்த்தா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னொன்று வந்து நளினி போய் பேசினா நிச்சயமாக அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது மற்றவங்களை விட நான் நினைப்பேன். ஏன்னா பிகாஸ் 4 லாங்குவேஜில் நமக்கு தெரியும், 4 பேர்கிட்ட போய் நீட்டாக பேச முடியும், எங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க முடியும். ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சத்யபிரியா அம்மா, மனோபலா சார், இவங்க தான் என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க. இங்கே வாங்க, நீங்கள் வந்து பண்ணுங்க. ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, பொண்ணு லாயராக இருக்காங்க, பையன் ஆடிட்டராக இருக்கான். ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு இப்போ என்ன வேலை, உங்களுக்கு எங்களுக்காக வாங்கன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து இதில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ வந்தாச்சு, வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், பண்ணிட்டு தான் நான் போகணுன்னு உட்காந்துட்ருக்கேன். ஸோ எங்கள் கலைஞர்களுக்காக ஏதாவது பண்ணணும் நான். அண்ட் சின்ன திரையில் வந்து இப்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, நிறைய சீரியல்ஸ் டப் பண்ணி வர்றதுனால இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கும் கலைஞர்களுக்கும் வந்து சான்சஸ் ரொம்ப குறையுது. அந்த விஷயத்த எப்படி? இல்லை, அதுக்காக தான் நாங்கள் இப்போ போராட காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஒரு 18,000 தொழிலாளர்கள் இருக்கோம் நம்மளோட இண்டஸ்ட்ரியில். அதில் பார்த்திங்கன்னா இங்கே சின்னத்திரையில் எக்ஸ்ட்ராடினரி டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வேலை இல்லை. லைட் ஆஃபீஸ்லேருந்து நான் சொல்கிறேன், ஈவன் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேருக்கு வேலை இல்லை இங்கே. இது இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் நம்மளோட நிலைமை என்ன? யாராவது கேட்டால் ஏங்க டப்பிங் சீரியலில் நிப்பாட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுங்க. அதை ஏன் முடியாதுன்னு தெரியல. யாருமே வந்து அது முன்னாடி நிற்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அது நம்மளாக இருக்கக்கூடாது, ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி போஸ்டிங் வந்துட்டா வேலையே இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு நான் 24/7 ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நாங்கள் ரொம்ப க்ரூஷியலாக முடிவு எடுத்திருக்கோம். நிச்சயமாக இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா டப்பிங் சீரியலுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இங்கே நம்மளோட 18,000 தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க. நம்மலாம் போய் நார்த்தில் ஒர்க் பண்ண முடியுமா? இப்போ ஹிந்தி மட்டும் இல்லாமல் இப்போ கொரியா, ஜப்பான் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கே போய் நம்ம தமிழ் சீரியல் யாராவது ஒளிபரப்ப முடியுமா? ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான். ஸோ நம்ம எதுக்கு வந்து இதுக்கு வந்து முதல் தடையாக இருக்கக்கூடாது. இது தொடக்கமாக இருக்கணும், நமக்கு இது முடிவு கிடையாது, இனிமேல் ஆரம்பிக்கணும். நமக்கு அப்புறமும் யாருமே வந்து இங்கே டப்பிங் சீரியல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ தெலுங்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுங்க, சீரியல் ஷூட்டிங். இப்போ அது கூட கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கூட கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக வந்து ஒரு 60 days
சேனல்ஸ்க்கெலாம் டைம் கொடுக்கலான்னு இருக்கோம் நாங்கள். 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் மைண்ட் அப் பண்ணிவிட்டு புதுசாக தமிழ் சீரியல் ஒர்க் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஆஃப்டர் 60 டேஸ் வந்து எல்லா யூனியனையும் கூப்பிட்டு நாங்கள் பேசி வேறு மாதிரி முடிவெடுக்கலான்னு இருக்கோம். ஓகே, ஏன்னா ரொம்ப நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போகிறோன்னு நினச்சிருக்கீங்க மேடம். அது நல்லபடியாக முடிய வாழ்த்துக்கள். ஓகே மேடம், நீங்கள் நடுவில் வந்து ஒரு 14 வருஷம் நடிக்கவே இல்லை. ஸோ திருப்பியும் வந்து நடிக்க வரணும்னா திருப்பியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தா, எதுக்கு நம்ம திருப்பியும் நடிச்சுட்டு திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படி தான் நினச்சேன். நான் வந்து திருப்பி ஆக்ட் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, பட் வந்தால் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னை வந்து குட்டி பத்மினி அம்மா தான் வந்து என்னை திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு வர வச்சாங்க. அப்போ கூட சொன்னேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டுமே நான் ஆக்ட் பண்ணுவேன், எனக்கு இல்லாட்டி சரியாக வராதுமான்னு. ஸோ அவங்க எனக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி, நீ எதுக்கு விடுற, நம்ம வந்து லைஃப் லாங் நமக்கு சினிமா தான், நமக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், நீ காலையில் 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு போயிடலாம். ஸோ என்னை டெய்லி எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து என்னை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் இங்கே இந்த சேரில் உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் ஒன்லி ஒன் குட்டி பத்மினி அம்மா மட்டும்தான். சூப்பர். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் இருந்த டைமில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் த ஆக்ட்ரஸஸ் நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து அது அந்த ஒரு பாண்டிங் வந்து குறைஞ்சிட்டே வருது. அது எதனால? பிகாஸ் ஆஃப் த பிஸி ஸ்கெடியூலா இல்லை எதனால இருக்கு? அதெல்லாம் இல்லை, வெறும் இந்த கேரவன் கல்ச்சர் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர்வசி இருக்காங்க, வனிதா, சாதனா, கீதா இருக்காங்க, பைரவி கீதா, அம்பிகா, நாங்கள் எல்லாம் வந்து டில் தான் வி ஆர் அப்படியே திக் அண்ட் அப்படி ஒரு ஃப்ரெண்டு. நாங்கள் எங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை, சந்தோஷம், எல்லாத்துக்குமே இவங்க எல்லாருமே எங்களோட இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்றுனா நாங்கள் எல்லாருமே இருப்போம். உண்மையிலேயே அந்த பாண்டிங் போயிட்டு இப்போ வந்து நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கான்னு கேட்குறதே வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, கொடுத்தா இவங்களை கேட்கலான்ற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த பாண்டிங் நிச்சயமாக இல்லை, அந்த யூனிட்டி கிடையாது இங்கே இப்போ. ஓகே மேடம், ஸோ நீங்கள் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டீங்க, இப்போ ரொம்ப பிஸி ஒர்க்கில் இருக்கீங்க. ஸோ எப்பயாவது உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ நம்ம சுதந்திரம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருச்சு, எல்லாமே மற்றவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்காக நம்ம வாழலை அப்படின்ற மாதிரி? ஏன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ஷாப்பிங் கூட நீங்கள் போக முடியாது. ஸோ நிறைய உங்களோட ஃபேன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. நிறைய வாட்டி நினச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கூட எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு அப்படி பச்சை பச்சையாக இருக்கிற காய்கறிகள்லாம் வாங்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. அந்த சுமதியன் சுந்தரியில் வந்து ஜெயலலிதாமா பண்ணியிருப்பாங்க, எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆசையெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்லேயே நான் வந்து இந்த வெளியே காய் போவோம், கீரை போவோம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. நானே கேட்டுருவேன், 50 ரூபாய் ஒரு கட்டுன்றேன். அவங்க அப்படியே நான் பார்ப்பாங்க. என் பையன் சொல்லுவான், அம்மா அதுக்கு 10 ரூபா தான் இருக்கும் அது அப்படின்வான். இப்போ ஆவண்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்வான். இன்னொன்று ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திமா, நீனு இப்படியெல்லாம் நீ வாங்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை, அந்த மாதிரி ஃப்ரீடம் இல்லை, பட் பரவாயில்ல. பட் இதை நான் இப்போ வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஒரு நல்ல விஷயம் மற்றவங்க செய்யும்போது சில விஷயங்கள் தியாகம் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, பெரிய திரையாகட்டும் சின்ன திரையாகட்டும் ரெண்டுமே வந்து நடிப்புன்றது ஒரே விஷயம் தான், ஆனால் விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய திரைக்கும் சின்ன திரைக்கும் அந்த எந்த மாதிரியான விதம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங்லாம் பண்ணுவாங்க சின்ன திரையில், அதில் இருக்காது. ஸோ எது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு? இல்லை, பெரிய திரைன்றது ஒரு சட்டில் ஆக்டிங், அண்டர்பிளே நிறைய பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் டிலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வரி 3 வரி ஒரு 4 வரி எக்ஸ்ட்ரா பேசினாலே 4 வாட்டி கட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் ப்ராம்ப்ட் கேட்டால் ரொம்ப அசிங்கம் நமக்கு. பட் இப்போ சீரியல்ஸ்னால் அவங்க வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 எபிசோட் 2 எபிசோட் எடுத்தால் தான் டைரக்டர்ஸ்க்கும் நல்ல பேர் வரும், ப்ரொடியூசர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மனப்பாடம் பண்ணி டைம் கொடுத்து ஒரு நாளைக்கு 2 சீன் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் இல்லை இப்போ. ஸோ அதனால ப்ராம்ப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எவ்வளோ ஸ்லோவோ ஆமை மாதிரியோ இது வந்து முயல் மாதிரி வேகமாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். மேம் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் எந்த ரோல் மேம்? இந்த ரோல் கொடுத்தா நான் ஈஸியாக அப்படியே பண்ணிட்டு போயிடுவேன், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்? சின்ன பாப்பா எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து அனுபவித்து பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து சின்ன பாப்பா ஷூட்டிங்னா அப்பா அப்படி என்ன அறியாமல் ஒரு எனர்ஜி வந்துடும், எனக்கு வந்து இறங்கவே இறங்காது. ஐம் என்ஜாயிங் மை கேரக்டர்ஸ். நான் எது கேரக்டர் சூஸ் பண்ணாலும் நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறது வந்து இந்த பீரியடில் தான், அப்போ கிடையாது. ஸோ எனக்கு அதனால் அது அப்பா ஐயோ இந்த படம் ஓடிடக்கூடாது, இந்த படம் ஓடிடுமே, அப்புறம் அடுத்த படம் வந்துடுமே, அப்படி அந்த டென்ஷன் தான் இருந்தது வெளியே. பட் இப்போ வந்து நான் வந்து ஒரு கேரக்டர் ஒரு விஷயமும் நான் என்ஜாய் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அதாவது உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பற்றி சொன்னீங்க. ஸோ நிறைய ஹீரோஸ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஹீரோ கூட நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேர் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னதும் நீங்கள் விரும்பின அந்த 2 இதுவும் பற்றி சொல்லுங்கள். நான் ஒர்க் பண்ணும்போது மோகனோட நிறைய பண்ணியிருக்கேன், சுரேஷோட நிறைய பண்ணியிருக்கேன், விஜயண்ணனோட நான் தான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. நான் இந்த படம் ஒத்துக்கிட்டோம்ல, நீ தான் பண்ண போகிற அப்படின்னு ஒரு விஜயன். மோகன் வந்து அந்த 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 கதை உனக்கு தான் சொன்னாங்களா, நான் தான் ஒர்க் பண்ணுறேன்னு.
அந்த ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்ததே ஒழிய. பட் எல்லாமே சொல்லுவாங்க, மோகனோட நடிச்சா இந்த பேர் உங்கள் பேர் சூப்பராக இருக்குன்னுவாங்க, விஜயனோட நடிச்சா 2 பேர் கிராமத்தில் இருந்து வர மாதிரி இருக்கீங்கன்னுவாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. எல்லா கேரக்டர்ஸும் சூட் ஆன மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்போ பேசிக்கிட்டாங்க, இப்போ என்னன்னு தெரியல. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சைல்டிஷாக இருக்கும், என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, ஒன்றுமே பண்ணலையே இப்போ அப்படின்னுட்டு. மேம் அப்போ வந்து உங்களுக்கு யோசிக்கவே டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அடுத்தடுத்த படம் புக் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்மளை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி நம்மளை ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும்? ஹோம்ஒர்க்ன்றது ப்ரொஃபஷ்னலாக இருக்க கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் மோரோவர் இப்போ வந்து யாருக்குமே வந்து தோல்வியை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு படம் நடிச்சிட்டோன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, சரி இந்த படம் இல்லைனாலும் இது நமக்கு ஒரு ஆரம்பம், இதை விட நல்லா பண்ணணும், அடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம இன்னும் அது இதில் என்ன பண்ணின தப்பு, இது எதுவுமே பண்ணக்கூடாது, நம்மளை நல்லபடியாக மெருகேற்றிக்கணும் அப்படின்னு இப்போ வர ஆர்டிஸ்ட் நினச்சாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் இன்னைக்கு நம்ம போடுற விதை நிச்சயமாக நாளைக்கு வந்து அது மரமாக முளைக்கும். ஓகே, ஏன்னா அப்படி வளர்ந்த மரம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ மேம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும் இல்லை, சின்ன திரையை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.